ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கதை போமா. நாம் இன்றைக்கி ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட நேம் வந்து ஜஸ்ட் ஒன் பைட். ட்ராமாவோட பேருக்கு ஏற்ற மாதிரியே ட்ராமாவோட சீன்ஸும் வந்து பைட் பைட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ட்ராமாவில் யாரோட லைஃப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கதை ஸ்டார்டிங்லேயே அந்த 3 பேரில் இருக்கிற ஒருத்தரை தான் காட்டுறாங்க. இவெல்லாம் நம்ம வந்து ப்ரெட்டி பொண்ணுன்னு வச்சுக்கலாம். ஸோ இவன் வந்து பாய் ஃப்ரெண்ட் வந்து வீடை ஷிஃப்ட் பண்ணிகிட்ருப்பான். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருப்பான்னா பேக் பண்ணிகிட்ருப்பான். அப்போ அங்கே எதையோ பார்க்க அந்த கதையை தான் இப்போ என்ன பண்ணுறான்னா மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு பொண்ணு வந்து நல்ல சப்பியாக க்யூட்டாக இருப்பாள், நல்லா அவளை க்யூட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு பொண்ணு வந்து இந்த 3 பேர்லேயுமே கொஞ்சம் வந்து ஸ்மார்ட் அண்ட் மெச்சூராக வந்து பேசுவாள். ஸோ அதனால நம்ம அவளை வந்து ஸ்மார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த 3 பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாப்பிட்டுட்டே வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, உன் பாய் ஃப்ரெண்டோட போனியே, என்னாச்சு, ஜாலியாக இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விசாரிக்க. நீ போடி, நானும் அதை எதிர்பார்த்துட்டு தான் போனேன், ஆனால் அங்கே நடந்ததே வேறு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவன் வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஸோ வந்து இவங்க திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா. சரி, நான் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிச்சனுக்குள்ளே போவான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவனோட ஹை ஸ்கூல் ஃபோட்டோ புக்கை வந்து இவள் பார்த்துருவா, அந்த க்யூட் பொண்ணு. ஸோ அந்த ஃபோட்டோ ஆல்பத்தை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா, இவனோட பாய் ஃப்ரெண்ட் படித்த அதே ஸ்கூல் அண்ட் கிளாஸில் தான் வந்து க்யூட் பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் வந்து படிச்சிருப்பான். ஸோ இதை பார்த்து இவள் ஷாக் ஆகிட்டுருக்கு. அந்த இடத்துல அவனும் வந்து சரி நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை எனக்கு வந்து வீட்டில் ஒரு அவசரமான வேலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாள். இல்லை உங்கள் அம்மா வந்து ட்ரிப்பு போயிருக்காங்கன்னு சொன்னியே, என்ன வேலை வந்திருக்கு அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை என்னோடய அம்மா கால் பண்ணாங்க, எனக்கு என்னோடய தம்பிக்கு வந்து சமைச்சு கொடுக்கணுமா, நல்லா டின்னர் பண்ண போகணும், நான் அவன் போய்ட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அடித்து பிடிச்சி ஓடி வந்துடுவா. ஸோ இது தாண்டி நடந்துச்சு அப்படின்னு அவள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்ல, அப்போ அது க்யூட் பொண்ணு என்ன சொல்கிறான்னா, 2 பேரும் ஒரே ஸ்கூல் போனாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை நான் நேற்றே வந்து அவனோட இன்டர்நெட்டை செக் பண்ணிட்டேன், அவன் வந்து ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அந்த ஸ்மார்ட் பொண்ணும் வந்து, ஏன் வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அதெல்லாம் நோண்ட போகிறான், ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க நல்ல பசங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அவளும் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் நான் எதை நினச்சி வருத்தப்படுறேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாள். என்ன அப்படின்னா, இப்போ இவங்க க்யூட் பொண்ணும் அவனோட பாய் ஃப்ரெண்டும் இதே கடைக்கு சாப்பிட வந்திருந்தாங்க அப்படின்னா, அங்கே வந்து அந்த கடையில் எப்படி அப்படின்னா பெஸ்ட் கப்பிள்ஸ் ஆஃப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் வருவாங்க இல்லையா. ஸோ அதில் பெஸ்ட் கப்பிள்ஸை வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த கடையில் மாட்டியிருப்பாங்க. சரி, நாங்கள் இந்த மாதிரி சாப்பிட வரோன்னு வையேன், எங்களோட ஃபோட்டோவும் இருக்கும். ஸோ அதை பார்க்குறப்ப வந்து அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி இவ கேட்பா. அது மட்டும் கிடையாது, இப்போ என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து நான் ரொம்ப இன்னசென்ட்டாக க்யூட்டான பொண்ணு மாதிரி ஒரு கற்பனையை வந்து கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ அவங்க வேறு ஃப்ரெண்ட்ஸு, ஒரு வேளை அவன் வந்து என்னை பற்றி சொல்லிட்டானா அப்படின்னா இவன் என்னை பற்றி என்ன நினைப்பான் அப்படிங்கிற மாதிரி அடுத்து ஒரு பாயிண்ட்டை தூக்கி கொடுப்பா. இதெல்லாம் விட்டுரு, இது கூட ஒரு பிரச்சனை தெரியல, ஆனால் இதை வச்சு எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னா, நான் வந்து அவனை பிரேக்கப் பண்ண விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. ஸோ பிரேக்கப் வந்து எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, நடு ரோட்டில் வந்து நிற்க வச்சு கேட்பேன், என்ன நான் கால் பண்ணால் நீ வந்து எடுக்கவே மாட்டேங்கிற, அப்படி என்ன வேலையில் இருக்க, என்னை விட முக்கியமாக உனக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப, நான் வந்து வேலையாக இருக்கேன், நான் வேறு ஒரு பொண்ணுங்களோட சுற்றிக்கிட்டு இருக்கேன், அதை தானே கேட்கணுன்னு விரும்பினேன், அதை தான் நானும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஓவராக பேசுவான். இவ்வளோ அந்த இடத்துல இப்போ வந்து இதோட முடிச்சுக்கலாம், இனியும் உன் கூட என்னால் இருக்க முடியாது, பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க, அவனும் என்ன சொல்லிடுவான் அப்படின்னா, முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு, எனக்கு நீ வந்து இனி தேவை கிடையாது, நம்ம இதோட பிரேக்கப் பண்ணிக்கலாம், இனி திருப்பி கூப்பிட்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்படி சொல்லிட்டு போகிறவனே என்ன பண்ணிடுவானா, உடனே பிடிச்சி காலை பிடிச்சி அழ ஆரம்பிச்சிருவா. விட்டுட்டு போகாத என்ன ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு உட்காந்து தெருவில் உட்காந்து காலை பிடிச்சி உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். இது அந்த ஏரியாவில் உள்ள ஆட்கள் எல்லோரும் சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாஸ்ட்டில் வந்து பிரேக்கப் நடந்திருக்கும். எனக்கு அந்த பிரேக்கப்பை நினச்சா தான் இன்னும் கவலையாக இருக்குது. நான் எப்படி வந்து இப்படி ஒரு பைத்தியக்காரனுக்காக கால்லெல்லாம் விழுந்து அழுதேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாள். ஃப்ரெண்ட்ஸும் இந்த பாயிண்ட் கொஞ்சம் வேலிடான பாயிண்ட்டு தான், எங்களுக்கே கேவலமாக இருக்குது அப்படின்னு அந்த ஸ்மார்ட் பொண்ணு வந்து அப்படியே வந்து டாபிக் வந்து மாற்ற பார்ப்பா. பட் இருந்தாலும்
க்யூட் பொண்ணு வந்து அதே டாப்பிக்கில் இருக்கா. சரி நீ வந்து என்ன தான் பண்ணாலும் வந்து டாப்பிக்கை வந்து மறக்கிற மாதிரி இல்லை. அது வந்து உனக்கு அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்தால் நீயே ஃபஸ்ட்டு போய் சொல்லிடக்கூடாது. ஏன்னா வந்து மற்றவங்க சொல்லி தெரியறத விட நீயே சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை வந்து அந்தளவுக்கு இருக்காதுல்ல அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது. ஒரு வேளை அவங்க 2 பேருக்கும் பழக்கமே இல்லை, நானே போய் உளறி அது எனக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுவும் சரிதான். அப்போது நம்ம க்யூட் பொண்ணு என்ன ஐடியா கொடுப்பா அப்படின்னா, முதல்ல வந்து நீ அவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு வந்து க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிறத கண்டுபிடி. அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் என்ன பண்ணுவான்னா, அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு கிஃப்ட்டோட அவன் தான் வீடு மாறுறான் இல்லையா, அங்கெல்லாம் புது வீட்டுக்கு மாறினாங்கன்னா போய் ஹவுஸ் வார்மிங் கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு செடி வாங்கிட்டு போவாள். போய் கொடுத்துட்டு போய் உட்காந்துருக்கா. சரி இல்லை உனக்கு நான் ஏதாவது குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பீர் எடுக்க போவான். ஸோ இவன் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, நீ வந்து உன் எக்ஸை பற்றி எதுவுமே சொல்லலையே, சொல்லிடாத, நீ சொன்ன தெரியுமா ஆன்லைனில் வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து உன்னோட எக்ஸே கிடையாது, ஒரு வேறு பையன், அதனால சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்குற அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருப்பாளா. அவனோட பாய் ஃப்ரெண்டு வந்து பக்கத்தில் தான் உட்காருவான். ஸோ இவன் என்ன கேட்பா அப்படின்னா, உனக்கு ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூலில் படித்த ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ காண்டாக்டில் இருக்காங்களா, அவங்ககிட்டலாம் பேசுவியா அப்படின்னு கேட்குறப்ப, நான் ரீயூனியனுக்கே அவ்வளோவா போகமாட்டேன், அதனால் எனக்கு அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அது கேட்குற இவளும் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாள். இல்லை நான் சாக்லேட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் எடுக்க போவான். அந்த டைமில் இவன் வந்து அவனுக்கு தெரியவே தெரியாதான் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அப்டேட் பண்ண, இவனும் பக்கத்தில் உட்காந்துட்டு ஏன் ஒரு எக்ஸை பற்றி ரொம்ப நீ கவலைப்படுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, என் எக்ஸை பற்றி அது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷாக்காக, இல்லை ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணாத, அன்கம்ஃபர்டபுளாலாம் ஃபீல் பண்ணாத, அது நீ வந்து உன்னோட பாஸ்ட்டில் பண்ணது, அதனால் அது எனக்கு தேவையில்லை, இப்போ கரண்ட்டாக நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட், எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்குற அவளுக்கு வந்து ஆஹா அப்படிங்கிற மாதிரி கொள்ளுன்னு இருக்கும். அடுத்த சீனில் யார் காட்டுறாங்க அப்படின்னா, க்யூட் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து பார்க்கில் வந்து ரன் போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே 2 பொண்ணுங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அது இவங்களுக்கு கேட்கும். என்ன அப்படின்னா, பாரு அந்த பையன் வந்து எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கான், எப்படி வந்து அந்த பொண்ணை வந்து டேட் பண்ணுறான்னு எனக்கே தெரியல, நான் அந்த பையனுக்கு பர்ஃபெக்டாக இருப்பான்ல எப்படி தானோ அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இது வந்து இவங்க 2 பேருமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை கேட்குற க்யூட் பொண்ணுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை கவனிக்கிற அவனோட பாய் ஃப்ரெண்டும் என்னை கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, அவனோட மடியில் வந்து படுத்துடுவான். இதை பார்க்குற அந்த 2 பொண்ணுங்களுமே வந்து என்ன பண்ணிடணும்னா அங்கேருந்து போயிடும். ஸோ இவங்க வந்து நார்மலாக பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரான் லஞ்சுக்கு, ஸோ நீயும் வரியா, நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். இதை கேட்குற அவ்வளோ என்னது உன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுமா, எப்போ போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை அடுத்த வாரம் போகிறோம். அப்படியா இரு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருந்தவனை அப்படி கீழே தள்ளி விட்டுட்டு, என்ன நம்ம அடுத்த வாரம் போகிறோமா, அப்போனா அதுக்கு இப்போயே ஓடி ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி அடுத்த ரன்னுக்கு வந்து ஓட ஆரம்பிச்சிடுவான். இந்த சைடு மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸ்மார்ட்டும் ப்ரீட்டியும், அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து நல்ல ஸ்வீட்ஸை வந்து வேட்டையாடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் தான் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த க்யூட் பொண்ணு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்க்க போக வேண்டியது இருக்கும். ஸோ அங்கே என்ன வந்திருப்பாங்கன்னா, ஒரு 2 பசங்க, அந்த ஒரு பொண்ணும் வந்திருப்பாங்க. இவன் வந்து அந்த ஒகேஷன்ஸ்க்காக வந்து என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா, நல்ல ஒரு புது ட்ரெஸ்ஸாக வாங்கி போட்டுட்டு செம்மையான மேக்கப்பாக போட்டுட்டு போயிருப்பா. அங்கே போய் பார்த்தா எல்லாருமே வந்து இவளை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுவாங்க. தென் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி பேசுவாங்கன்னா வந்து, அதுலேயும் ஒருத்தன் பயங்கரமாக வந்து இவளை டேமேஜ் பண்ணுற மாதிரியே காமெடியாக பேசுவான். இவளும் வந்து எல்லாருமே வந்து அவளோட வெயிட்டை வந்து டார்கெட் பண்ணி பேசுகிற மாதிரி பேசுவாங்க. ஸோ இவளும் வந்து அதை காமெடியாகவே பேசிக்கிட்டு இருப்பான். இதை கேட்டுக்கிட்டு இருக்க அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். என்ன இப்படி பேசுகிறாங்க, சரி பேசாமல் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி செய்ய காட்டுவான். நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன் அவளும், இருங்க நான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே போய் மனசெல்லாம் தேற்றிக்கிட்டு வந்து உட்காருவான். ஸோ அந்த மாதிரி அவளோட அந்த லன்ச் வந்து அப்படி போகும். லன்ச் முடிச்சுட்டு வரப்போ வந்து அவன் பாய் ஃப்ரெண்ட் வந்து கேட்பான், நீ எதுக்காக வந்து அவங்க முன்னாடி சொல்கிற, நான் தானே உன்னை வந்து ஒரு டேட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு கூப்பிட்டேன், நீ ஏன் வந்து நீ தான் ரொம்ப மெனக்கெட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிற, உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நீயும் தான் அவங்க வந்து ஒன்றை டேமேஜ் பண்ணப்போ எதுவுமே பேச அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கோச்சிக்குவாங்க. அப்புறம் உடனே வந்து சமாதானம் ஆயிடுறாங்க. எப்பயும் போல் இவங்க வந்து ஜாலியாக இங்கே பேசிட்டு போகிறாங்க.
அடுத்த சீனில் யார் காட்டுறாங்க அப்படின்னா அந்த ஸ்மார்ட் பொண்ணை தான் காட்டுறாங்க. ஸோ அவள் எங்கே வேலை பார்ப்பா அப்படின்னா ஒரு பார்லரில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஸோ ஒரு கஸ்டமருக்கு வந்து ஹேர் கட்டிங் இருக்கும். ஸோ ஹேரை வந்து வாஷ் பண்ணிகிட்ருப்பா. ஸோ அவரும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு என்ன இப்படிமா சிங்கிளாக இருக்கிற, நீ வேணால் சொல்லு, எனக்கு வந்து நிறைய பசங்களை தெரியும், அது உனக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலாகவும் இருப்பாங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி லொடன்னு பேசிக்கிட்டே இருப்பார். இவ்வளோ வேண்டா வெறுப்புக்குன்னு எல்லாத்தையும் பண்ணி அனுப்பி வச்சிருவா. ஸோ அது முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து புலம்ப ஆரம்பிப்பா. இது வந்து எப்படி சிங்கிளாக இருக்கிறது என்ன பாவமா என்ன? அப்புறம் எப்படிண்ணா இந்த சொசைட்டிக்கு நான் மனுஷனாக பிறந்தா எல்லாருமா டேட்டாக பண்ணணும், நான் என்ன டேட் பண்ண மாட்டேன் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு டேட்டிங்க்கு யாருமே கிடைக்கல, நான் என்ன தான் பண்ணுறது, நான் ரீசன் தெரியாமையா வந்து சிங்கிளாக இருக்கேன், ரீசன் தெரியலை அதனால தான் சிங்கிளாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அந்த டைமில் வந்து இவங்களும் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னா பீஸா தான் சாப்பிடுவாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவளுக்கும் கொஞ்சம் பாய்ஸ்லாம் வந்து லைஃப்பில் வந்திருப்பாங்க. ஸோ அந்த கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாள். எனக்கும் சிலவங்க வந்தாங்க, நானும் வந்து யாரையாவது பார்த்து டேட் பண்ணலாம் தான் நினச்சேன். ஆனால் வந்தேன். ஃபர்ஸ்ட் கதை எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, இவன் வந்து நடந்து போய்கிட்ருப்பா. ஸோ அப்போ ஒரு பையன் வந்து உங்களோட நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். இவ்வளோ சரி பையன் அழகாக இருக்கானே அப்படின்னு நம்பர் கொடுத்தா. இவ கொடுத்துட்டு கிராஸ் பண்ணோடனே இன்னும் 2 பசங்க வந்து எப்படி மச்சான் நம்பர் வாங்கிட்ட, பெரிய ஆளு தான் போ அப்படிங்கிற மாதிரி இப்போ பேசிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா அது எல்லாமே ஸ்கூல் பசங்களாக இருக்கும். இவ்வளோ என்ன பண்ணிடுவா அப்படின்னா அங்கே எல்லாத்தையும் வந்து அடித்து துரத்தி விட்டுருவா. ஸோ அடுத்து வந்து பிளைண்ட் டேட்டுக்கு வந்து ஒரு பையனை பார்க்க போயிருப்பா. ஸோ நல்லாவே வந்து பார்த்து பேசியிருப்பாங்க. அடுத்த நாள் என்ன ஆகும் அப்படின்னா, இவன் வந்து நம்ம வீட்டிலலாம் ஒரு கெட்டப்போட இருப்போம் இல்லையா, மண்டையில் வந்து ஒரு கொண்டை, அப்புறம் வந்து ஒரு கிழிஞ்சி போன கண்ட்ராவியான ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி பக்கத்தில் இருக்க பொட்டி கடைக்கு வந்து வாங்கி வந்திருப்பானா, திங்ஸ் வாங்க வந்திருப்பா. அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிளைண்ட் டேட் பையன் வந்து கால் பண்ணுவான். நம்ம வந்து இன்றைக்கி சாப்பிட போகலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி போகலாம், எனக்கு பிளான்ஸ் இல்லை, நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறப்ப, நான் உன் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நேராக மீட் பண்ணுவாங்க. இவன் நிற்கிற கோலத்தை பார்த்துட்டு சரி நம்ம நாளைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு யூட்டன் அடித்து ஓடி போயிடுவான். ஸோ அதோட போனவன் தான் அதுக்கப்புறம் அவன் வந்திருக்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி இவளோட லைஃப்பில் வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பேசி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ பேசாமல் உன் ஜாதகத்தை வேணால் போய் பாரேன், லவ் லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த க்யூட் பொண்ணு கேட்க, நான் அதையும் போய் பார்த்தேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து சொல்லுவாங்க. யார் போயிருப்பாங்க அப்படின்னா ஸ்மார்ட்டும் அந்த க்யூட்டும் தான் போயிருக்கும். ஸோ அங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீ ஆல்ரெடி வந்து இந்த மாதத்துலேயே உன்னோட லவ்வை பார்த்துருப்ப, ஒன்று ஸ்கூலாக இருக்கணும் இல்லைன்னா காலேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப நான் ஸ்கூல் போகல காலேஜ் போகல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நீ வந்து நல்லா சுற்றி பாரு, உன் உனக்கு தெரிஞ்சவங்களாக தான் அவங்க அந்த லவ்வர் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்ல, இது சரியான போலியாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, காசை மட்டும் கொடுத்துட்டு அங்கேருந்து வந்துடுவாங்க. ஸோ அந்த கதையை வந்து இப்போ வந்து அந்த பிரிட்டி கேர்ள்கிட்ட வந்து சொல்லுவாள். சரி உனக்கு ஏதாவது கிடைக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பிரிட்டி பொண்ணு இருப்பாளே அவளோட தம்பி வந்து வெளியே இருந்து வீட்டுக்கு வருவான். ஸோ அவனும் வந்து இவங்க சாப்பிட்றத உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த டைமில் தான் இவன் வந்து எனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருப்பாள் இல்லையா. ஸோ தம்பியை பார்த்த உடனே இவனை பார்த்து 2 வருஷம் ஆச்சுல்ல, அதுக்குள்ளே எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான் பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் நடக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதை வந்து அவன் தம்பியும் வந்து கேர்ஃபுல்லாக கவனிச்சிக்கிட்டே இருப்பான். கடைசியில் இவன் வந்து பாய் ஃப்ரெண்டு இல்லைன்னு புலம்பிகிட்டே இருப்பாள் இல்லையா. அப்போ வந்து அவன் என்ன சொல்லிட்டு போவான் அப்படின்னா, நீ வந்து ஒரு நல்ல பையனை வந்து தேடவே இல்லை, அதனால தான் எல்லோரும் நீ விட்டுட்டு ஓடுறாங்க, ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பையனா தேடு, அதை கண்ணை திறந்து பாரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு போயிருப்பான். போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சொல்லியிருப்பான் அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து ஒரு பைத்தியக்காரனாக போய் டேட் பண்ண போய் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன் தெரியுமா எல்லாத்துக்கு முன்னாடிக்கும், அந்த மாதிரி மறுபடியும் அவனையும் போய் டேட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு போவான். இது எப்படி இவனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிப்பா. பட் அந்த டைம் எதுவுமே கேட்க மாட்டா. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இப்போ யார் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னா பிரிட்டி பொண்ணோட வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து க்யூட்டும் ஸ்மார்ட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு கிளம்புவாங்க. ஸோ வெளியே வரப்போ தான் வந்து இவ கேட்பா என்ன அப்படின்னா, அவன் அது எப்படி அவனுக்கு தெரியும் நான் உட்காந்து அழுததெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப,
ஒரு வேளை ப்ரீத்தி சொல்லியிருக்குமோ அப்படின்னு கேட்க, எங்கே அவளே அவன் தம்பியோட நம்பரை என்கிட்ட தான் வாங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட் பொண்ணு சொல்லுவாள். அதுவும் சரிதான்ல. ஆனால் அவனுக்கு வந்து நான் அழுத டீட்டெயிலெலாம் வந்து எவ்வளோ கிளியராக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பா, பட் கேட்டுக்க மாட்டான். அதுக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு புக் பண்ண கேப் வந்துடும். ஸோ அதனால் அந்த டாபிக் அப்படியே மறந்துட்டு வீட்டுக்கு அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. வந்து அந்த ஜோசியம் பார்க்க போயிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்புறம் ஸ்மார்ட் பொண்ணுக்கு பார்த்து முடிஞ்சோடனே க்யூட் பொண்ணுக்கும் பார்க்குறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவங்க தான் ஆல்ரெடி வந்து இது வந்து ஒரு டூப்ளிகேட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் வேண்டாங்க, நான் அடுத்த வாட்டி கண்டிப்பாக வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அந்த பொண்ணு கிளம்புறப்ப அந்த ஜோசியம் பார்க்குறவங்க வந்து அடுத்த கார்டு திருப்பி போடுவாங்க. ஸோ திருப்பி போட்டால் வந்து அதில் ஹார்ட்டின் உடைய மாதிரி இருக்கும். இந்த பொண்ணோட பிரேக்கப்பை இந்த பொண்ணால் தாங்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம க்யூட் பொண்ணுக்கு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து க்யூட்டுக்கு பிரேக்கப் ஆச்சா இல்லையா, அப்புறம் நம்ம ஸ்மார்ட்டுக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சானா இல்லையா அப்படிங்கிறத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே காய்ஸ்.